எம்ஜிஆர் அவர்கள் வந்து அண்ணாணி என் தெய்வம்னு ஒரு படம் உண்டு. லாஸ்ட்டாக சிஎம் ஆயிட்டார். சிஎம் ஆனதுக்கப்புறம் டைரக்ட் ஸ்ரீதர் படம், உரிமை குரல் படம் வந்து எம்ஜிஆர் அவர்கள் ஸ்ரீதருக்காக மிகப்பெரிய லைஃப் கொடுத்தவர். அந்த நன்றிக்கு வந்து ஸ்ரீதர் ஒன்று பண்ணுறாங்க, அண்ணாணி என் தெய்வம்னு ஒரு படம். இவர் சிஎம் ஆனதுக்கப்புறம் படம் பாதியில் ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ நகர்ந்து கொண்டு போகலாம். அப்போ பெல் பாட்டம் ஹிப்பி ஸ்டைலில் எம்ஜிஆர் வச்சிருப்பாங்க. அந்த ஸ்டைல் ஒரு 80 ஸ்டைலில் வரும், 78. அப்போது அதை வந்து கேள்விப்பட்டு ஒரு 4000 ஃபீட்டுக்கு மேலே இருக்குது பாக்யராஜ் அன்டேக் பண்ணுறாங்க. ஸ்க்ரீன் பிளே கிங்காச்சு இவர். ஸ்க்ரீன் பிளே டோட்டலாக மாற்றுறாரு. ஃப்ரேமில் எம்ஜிஆர் வருவாங்க, அவரோட ஆக்ட் பண்ண அந்த 4000 ஃபீட்டுக்குள்ளது எல்லாமே அப்போல்லாம் ஃபிலிமில் பண்ணுவாங்க. எடிட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டாரு. அதுக்கு பிறகு கன்வினேஷனில் ஒரு படம் பண்ணுறாரு. அதை டைட்டில் மட்டும் அண்ணாணி தெய்வத்தை மட்டும் மாற்றி அவசர போலீஸ் 100ன்னு மாற்றி படம் பண்ணார். படம் ஹிட்டு, நல்ல பேர் வந்தது. எம்ஜிஆருடைய இறுதி படமே வச்சுக்கலாம் நீங்கள். அதை மதுரை மீட்டு சுந்தரபாண்டியன் ஒன்று இருக்குது, ஆனால் இவருடைய இறுதி படம். பட் பாக்யராஜ் அவர்கள் கடைசியாக ஹீரோவை நடித்த படம்னு பார்த்தா 2015 வந்த துணை முதல்வர்னு ஒரு படம் பண்ணாங்க. அந்த படம் தான் அவருடைய வந்து ஹீரோவை பண்ண கடைசி படம். அந்த படத்துடைய டைரக்டர் வந்து விவேகானந்தன் சொல்லி மத்திய சென்னை ஒரு படம் பண்ணார். ஏன்னா அந்த படத்தில் அந்த இயக்குனர் நானும் ஒரு ஃப்ரெண்டுன்றதுனால மத்திய சென்னைக்குள்ளே போயிருக்கேன். துணை முதல்வர் ஷூட்டிங்கு நான் போயிருக்கேன். அப்போ போகும்போது தான் பாக்யராஜ் பற்றி நிறைய விஷயங்கள் பேசின சம்பவங்கள் நிறைய இருக்குது அப்போ அதில். ஸோ அந்த அனுபவங்கள் இது. அதனால் நிறையா விஷயங்கள் மலர் நினைவுகள் நிறைய இருக்குது. நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணுறதால பகிர்ந்துக்கலாம். பட் நான் திரும்பவும் சொல்லிக்கிற ஒரே தான், பாக்யராஜ் அவருடைய குடும்பம் பாக்யராஜ் கூட தான் வாழ்ந்துட்டுருக்காரு. மேலேருந்து ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துட்ருக்காரு. மீண்டும் வாருங்கள், குடும்பமாக சந்தோஷமாக இருங்க. பெரிய சொத்து சேர்த்து வைக்கலன்னு போவேன்னா பாக்யராஜ்ன்ற பேரும் புகழும் இந்திய துறையில் சேர்த்து வச்சுட்டு போயிருன்னு தான் சொல்லிக்கிறேன்.